ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேரளில் என்ன வண்டி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா Yamaha FZ தான். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் இந்த சாஃப்ட்டை பற்றி. திருப்பியும் போகிறேன் பாருங்கள். இந்த சாப்பிட்டு பாருங்கள். ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லிருப்பேன் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. பாருங்கள், ஆல்ரெடி பற்ற வச்சிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா. சாப்பிட்டு போயிட்டு நீங்கள் சாப்பிட்டு போயிடுச்சுன்னா சாப்பிட்டே சேஞ்ச் பண்ணுறேங்க, ஏன்னா அதான் சேஃப்டி. சாப்பிட்டு பற்ற வச்சு போட்டிங்கன்னா நீங்கள் லோக்கலில் ஓட்டினா தாங்கும். லாங் ட்ரைவ்லாம் பண்ணிங்கன்னா சாப்பிட்டு அந்த சின்ன ஸ்பைட் வந்து தனியாக கட் ஆகிடும். அப்புறம் வழியில் என்ன நின்றுவீங்க, அன்னைக்கு திருப்பி என்ன பண்ணுவீங்க, திருப்பி அந்த வண்டி நீங்கள் உங்களோட மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இன்ஜினை பிடிச்சி தான் சாப்பிட்டு மாற்றணும். அதனால் இந்த மாதிரி தப்பு யாரும் பண்ணாதீங்க. சாப்பிட்டு போயிடுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்ஜினை பிடிச்சி சாப்பிட்டு மாற்றுறது பாருங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு மாற்றும் போது பார்த்தீங்கன்னா சாப்பிட்ல 2 டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை நிறைய பேர் கவனிங்க. இதை பாருங்கள், இந்த சாப்பில் வந்து ஐடியல் கியர் போடுறதுக்கு லாக் ஒன்று வரும், ஒன்று வித்தவுட் லாக்கில் இருக்கும். ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. அந்த லாக்கோட இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நீங்கள் இன்ஜினை பிடிச்சி மாட்டும் போது இந்த ஐடியல் கியரோட லாக் இது செக் பண்ணணும். செக் பண்ணாதான் மாட்டிங்கன்னா திருப்பி ஒன்ஸ் மாட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் 2 இன்ஜின் தான் பிரிக்கணும். அதை மாட்டுறதுக்கு முன்னே ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த பக்கம் தான் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அப்படியே தூக்கி மாட்டிடுவாங்க. அந்த தப்பு யாரும் பண்ணுறாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.